வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்தில் நம்ம உடலுக்கு ஒத்து வராத பலவிதமான உணவுகள் கண்டுபிடிக்கப்பட்டாலும், இந்த உடலுக்கும் ஏற்ற ஒரு உணவு முறைகளை இன்றைக்கும் எங்கேயோ ஒரு மூலையில் நடத்திட்டு தான் வர்றாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம காரைக்காலில் இயங்கிட்டு வருகிற நம்மாழ்வார் ஐயாவால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த இயற்கை உணவகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அதை பார்த்துட்ருக்கிறவங்க தான் திரு பாலு ஐயா அவர்கள். இவங்க தான் இந்த உணவகத்தின் உரிமையாளர். இவங்க சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. என்னென்னா, இந்த கடையை ஆரம்பிக்கும்போது கிட்டத்தட்ட 2 வருஷம் ரொம்ப சிரமப்பட்டிருக்காருங்க. இந்த கடைக்கு யாருமே வரமாட்டாங்களாம். ஏன்னு கேட்டால் இயற்கை உணவகம் அப்படிங்கிறனால. ஆனால் அவர் மனம் தளராமல் இருந்ததுனால இன்றைக்கி பார்த்திங்கன்னா காரைக்காலில் இவர் பெயர் சொல்கிற அளவுக்கு இந்த உணவகம் நடந்துட்டு வருதுங்க. நான் சாதாரண உணவகத்தில் கூட இவ்வளவு கூட்டத்தை பார்க்கல. ஆனால் இந்த இயற்கை உணவகத்தில் அவ்வளவு கூட்டங்க, சரியான கூட்டம். நான் போகும்போது இது டெய்லியும் இந்த கூட்டமாக இருக்குமா, வர வர வந்துக்கிட்டே இருப்பாங்களாம் மக்கள். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே இங்கே நிற்க இடம் கிடைக்காதான், அவ்வளவு கூட்டம் இருக்குமா. சொல்லுங்க, என்னென்ன சூப் இருக்கு? சண்டை, காய்கறி, காளான், பூண்டு சூப்பு, கஞ்சி, மூக்கரை, மொடவாட்டி கிழங்கு, பிரண்டை இருக்கு. ஓகே, இங்கே மூலிகை சூப்புகள் எல்லாமே நல்லா இருந்ததுங்க. அதை நான் குடிச்சும் பார்த்தேன். அதே போல் பார்த்திங்கன்னா முளைக்கட்டிய பயிறு, தானிய பயிறு, இது மாதிரி நிறையா இருக்குங்க. அந்த கீரை வடைகள் வகைகள், அது மாதிரி சட்னியும் பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இந்த கூட்டத்தை பார்க்கும்போதே தெரியும், இந்த இயற்கை உணவகத்தின் மீது இன்றைக்கும் மக்கள் ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுதுங்க. ஒரு 5 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இங்கே வந்துட்டு இருக்கீங்க. இங்கே வந்தால் என்ன ஸ்பெஷலாக சாப்பிடுவீங்க? ஸ்பெஷலாக சாப்பிட்றதுன்னா அந்த வடை, கீரை வடை நல்லா சாப்பிடுவீங்க. ஓகே, இது சூப்பு எல்லாம் இயற்கையாக இருக்கும், நல்லா இருக்கும். ஆமாம், இயற்கையாக இருக்கும், நல்லா இருக்கும். இங்கே இப்போதான் புதுசாக வந்திருக்கீங்களா? எங்கேருந்து வந்திருக்கீங்க? திருநள்ளாறுலேருந்து வந்திருக்கீங்க. இது எப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, இங்கே ரெகுலராக போகும்போது தெரியும். ஆனால் இன்னைக்கு தான் அடை நல்லா இருக்குங்க. என்னம்மா? சூப்பு நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்கு. நீங்களும் திருநள்ளாறுல தான் வரீங்க? பேர் கார்த்திகே. நான் எங்கள் ஊர் கிளஞ்சல்மேடு. கிட்டத்தட்ட 2 வருஷமா நான் இங்கே சாயந்தரம் வருவேன். இது தரமான சூப்பு, தரமான கீரை வகைகள்லாம் கிடைக்கும், தரமாக இருக்கு. குழந்தைகளும் விரும்பி சாப்பிட்றாங்க. சுதா கடை ஓனர். கடை ஓனர் அம்மா. எத்தனை வருஷமா வச்சு ரன் பண்ணி? 18 வருஷமா. 15 வருஷமா அங்க இந்த கடை வச்சு பண்றேன். பரவாயில்ல. இந்த ஊருக்கு ஒரு 20 வருஷம் ஆகுது. சரிங்க. எங்க வீட்டுக்காரோட அண்ணன் டாக்டர் உமாமகேஸ்வரி முத்துகிருஷ்ணன், அவங்க அண்ணன் தான். அவங்கதான் எனக்கு ஆரம்பிச்சு கொடுத்தது. இயற்கையில் தான் அவங்கதான் எனக்கு சொல்லி போச்சு. நம்மாழ்வார் அதான் இதை தொடங்கி வச்சிருக்காங்க. நம்மளோட ஐயா தான் இதுக்கு அவங்களோட வச்சு. ஆனா உமாமகேஸ்வரி டாக்டர் இயற்கையர் தான். அவங்களே எங்க அக்கா, அவங்க மூலமா வந்தது. பக்கத்துல இவங்க அக்கா தான் கிடக்குதா, எல்லாம் சேர்ந்துதான் கொடுப்பா. அந்த இயற்கை அக்கா இது மாசம் மாசம் ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க, இந்த இயற்கை அது மூலமா தான் இங்க காரைக்கால் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த கடையை பத்தி சென்னையில எல்லாம் பேசிப்பாங்க, தெரியுமா? இங்க கவனிக்க வேண்டியது இந்த குழந்தைகளை பத்தி தாங்க. ஏன்னா இந்த குழந்தைகள் இங்க விரும்பி அப்படி சாப்பிட்டாங்க. நான் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் இருந்தாங்க. இன்றைய காலகட்டத்தில் உள்ள குழந்தைகள் தேவையில்லாத உணவுகளை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த குழந்தைகள் இதை சாப்பிடும்போது எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அதே போல் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சுங்க. இங்கே நிற்கிற இந்த 4 பேரும் ரொம்ப முக்கியமானவங்க இந்த கடைக்கு. ஏன் சொல்கிறேன் தெரியுங்களா? ஒரு உணவகம் நல்லா செயல்படுது அப்படின்னா முதலாளியை காட்டிலும் அங்கே வேலை பார்க்குற தொழிலாளிகள் தான் ரொம்ப முக்கியமானவர்கள். இவங்களை நம்பி தான் அந்த கடையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த 4 பேரும் கரெக்ட் டைமில் அவங்களுக்கு உதவி பண்ணுறதாகவும், விடுமுறைங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாதான், ரெகுலராக வந்துடுவாங்களாம். இந்த கடை இன்னைக்கு ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்கு இவங்களும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணி 15 வருஷம் ஆச்சு. நான் அதுலேருந்து இங்கே தான் வந்துட்டு இருக்கேன்.
சாப்பாடுலாம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா நல்லா சர்வ் பண்றாங்க, நல்லா கவனிக்கிறாங்க, நல்லா பாக்குறாங்க, செய்யறாங்க, நல்லா இருக்கு சாப்பாடு. இவங்க நம்மாழ்வார் ஐயாவுடைய வழிமுறையை வந்து முழுசாக பின்பற்றிட்டு வர்றாங்க. நீங்கள் யாருக்காவது வந்து இயற்கை சார்ந்து உணவகம் அமைக்கணும் அல்லது இயற்கை சார்ந்த சந்தேகங்களுக்கு நீங்கள் இவங்களை போய் அணுகலாம். தாராளமாக பதில் சொல்லுவாங்க. டாக்டர் சோமசேகரன், திருவள்ளுவர் இயற்கை உணவு, அந்த கடையில தான் இப்ப நம்ம பேசுறோம். இந்த இயற்கை உணவகம் ஆரம்பிக்கும் போது லாஸ் நிறைய, ரொம்ப மக்கள் வரல, செஞ்சு சரியா பொருட்களை வீணாகவும் போயிடும், திரும்பி கொண்டு கொட்டுவோம். இருந்தாலும் மனம் தளராமல் நம்மாழ்வார் ஐயா ஆசீர்வாதத்துடன், டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்களின் ஆசீர்வாதத்துடன் இந்த கடையை மிகச் சிறப்பாக திரு பாலு அவர்களும் அவரது துணைவியாரும் விடாமுயற்சியுடன் நடத்தி இன்று வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்படி அந்த வெற்றிகரம்னு சொன்னீங்கன்னா, இந்த சுத்தி பாத்தீங்கன்னாலே தெரியும், அவ்வளவு கூட்டமா இருப்பாங்க. இன்னைக்கு மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. இயற்கை உணவகம் என்ன காரணம் அப்படிங்கிறீங்கன்னா, கெமிக்கல் இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் இன்னைக்கு எல்லா மக்களுக்குமே வந்துருச்சு. குறிப்பா உலகத்துக்கு வாழ்வியலை கற்றுக் கொடுத்தவர்கள் தமிழர்கள் தான். அந்த தமிழர்களை இன்னைக்கு நிறைய நோயின் ஆட்கொள்ளும் போது தன்னாலேயே இயற்கை உணவை தேடி வந்து அவர்கள் உண்கிறார்கள். எந்த உணவு நாம் சாப்பிட்டால் சக்தி கொடுக்குமோ அந்த உணவையே நாம் இயற்கை உணவாக சொல்றோம். இப்ப நிறைய கெமிக்கல் கலந்த உணவுகள் தான் இன்று மார்க்கெட்லயும் சரி, எல்லா இடங்கள்லயும் சரி, அஜினோமோட்டோ என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளையும், பாமாயில், டால்டா என்று சொல்லக்கூடிய கரூர் நெய் உபயோகித்து தான் அத்தனை கடைகளும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த 3 பொருட்களுமே மனிதனுக்கு நோயை உற்பத்தி செய்கின்றன. அந்த எதுவுமே கலப்பில்லாத இந்த கடை 18 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மிகச் சிறப்பான ஒரு கடை. இதை பார்க்கின்ற அன்பர்கள் அத்தனை பேரும் இந்த கடையில் காலை மாலை 2 வேளைகளும் இயற்கை உணவுகள் கிடைக்கும். அனைத்து விதமான சூப்புகளும் கிடைக்கும். காலையில அனைத்து விதமான ஜூஸும் கிடைக்கும். இந்த கடையை நாம் ரெகுலராக பயன்படுத்திக் கொண்டால் ஆரோக்கியமாக வாழலாம் என்பது அடியேனின் கருத்து. டாக்டர் சோமசேகரன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம். இந்த இயற்கை உணவகத்தை பற்றியும் இந்த இயற்கை உணவு சார்ந்த சில பதிவுகளை பற்றியும் இங்கே உமா மகேஸ்வரி அவர்கள், அதாவது அவங்க தான் டாக்டர், அவங்கள்ட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உணவு தான் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கு. தவறான உணவு, மாறுபாடு இல்லாத உணவு, மருத்துவனின் ஊறுபாடு இல்லை இருக்கு அப்படின்னு தான் வள்ளுவர் சொல்லி தந்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு எல்லாருமே நம்ம என்ன சொல்றோம், ருசிக்காக சாப்பிட ஆரம்பிச்சு நிறைய வியாதிகளை உருவாக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த இயற்கை வாழ்வியல் சம்பந்தப்பட்ட இந்த திருமண உணவகத்துல வந்து நிறைய இயற்கை பொருள்களை தான் நஞ்சில்லாத உணவை தான் கொடுக்குறாங்க. அது ஒரு சூப் வகையா இருக்கட்டும், சுண்டல், முளைக்கட்டின பயிறு, கஞ்சி, புட்டு, இந்த மாதிரி ஆவியில வந்தது, கொழுக்கட்டை, இந்த மாதிரி எல்லாம் நம்முடைய பாரம்பரிய உணவுகளை அந்த வகையில முடக்கத்தான் தோசை, அந்த மாதிரி அந்த உணவு வகைகளை நம்முடைய பாரம்பரியத்துல விட்டுப்படத்தை இப்ப திரும்ப மீட்டெடுத்து மிக அரும்பாடுபட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரு டீமா தான். நான் ஒரு மருத்துவரா இருக்கேன், கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் அலோபதி மருத்துவர். ஆனாலும் நான் உணவு வகைகளை ரொம்ப கவனமா இருக்கிறேன். நம்ம இப்ப பரோட்டா இப்ப தடை பண்ணிட்டாங்க கேரளாவில எல்லாம். உணவு இல்ல, மைதா வயிற்ற போய் ஒட்டிக்குது, பசை மாதிரி ஒட்டிக்குது. அது மாதிரி ரொம்ப லேட்டா சாப்பிடுறது, ஜங்க் ஃபுட் எல்லாமே கெடுதல்னு எல்லாரும் தெரிஞ்சுமே நம்ம என்ன செய்யறோம், அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதற்கு ஒரு மாற்றா இந்த மாதிரி உணவகங்கள்லாம் மிக பாடுபட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. பாலசுப்ரமணியம் செஞ்சுட்டு இருக்காரு. எனக்கு தெரிய ஒரு காலம் 4 மணிக்கு எழுந்துச்சு இந்த மூலிகைகள் தான், துளசி சாறு, கத்தாழை ஜூஸ், அருகம்புல் சாறு, அப்புறம் நெல்லிக்காய் சாறு. நெல்லிக்காய்லாம் ரொம்ப நல்லது, சுகருக்கு, டயபிட்டிஸ்க்கு, ரத்த சோகைக்கு, எதிர்ப்பு சக்திக்கு. நெல்லிக்காய் அவ்வளவு ஒரு இதுவே நம்ம ஃபாரின்ல இருந்து வந்தா நம்ம அதை பயங்கரம் போட்டுருவோம். நம்ம மக்கள் செய்யும்போது நம்ம அதோட அருமை நமக்கு தெரியறது இல்லை. அதுதான் இப்ப மக்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு. நாங்க காரைக்கால் பகுதியில தொடர்ந்து நாங்க முகாம் நடத்தி நல்ல உணவை நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். வர என்னுடைய பேஷண்ட்டுக்கும் நான் சாப்பாடை பத்தி நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். உணவு நீங்க கவனமா இருக்கணும், எப்ப சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், இரவு லேட்டா சாப்பிடக்கூடாது, அதனால என்னென்ன தொந்தரவு வருது, மலச்சிக்கல்னால என்னென்ன தொந்தரவு வருது, இப்படி நாங்க ஒவ்வொரு விஷயமும் கர்ப்பிணி பெண்களுக்கும் சொல்றோம், சாதாரண மக்களுக்கும் சொல்றோம். நன்றி.
இந்த உணவகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காரைக்காலில் காமராஜர் வீதி அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. நீங்கள் பொதுவாக காரைக்காலில் எங்கே விசாரித்தாலும் சொல்லுவாங்க. இந்த உணவகத்தின் பேர் வந்து திருவள்ளுவர் இயற்கை உணவகம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. Damn.